ஹாய் ஹலோ வெல்கம் டு கோவை அறுசுவை சமையல். வெயிலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய பால் சர்பத் எப்படி செய்யுதுன்னு நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாங்க. என் சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கோவை அறுசுவை சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே கீழே இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலுக்கு ரிசீவ் ஆகும். சப்ஜா விதைகள் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு 1/2 hour ஊற வச்சுருங்க. பாருங்கள், 1/2 hour கழித்து பார்க்குற சப்ஜா விதைகள் நல்லா ஊறி உப்பி வந்திருக்கு. இதை எடுத்து அப்படியே வச்சுருங்க. பாதாம் பிசின் கற்கண்டு மாதிரி இருக்கும். இதை 4 எடுத்து தண்ணியில் ஊற வச்சுருங்க. இது 8 hours ஊறணுங்க. அப்போ தான் ஒரு ஜெல்லி ஃபார்முக்கு வரும். இது உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடியது. பாருங்கள், 8 hours ஊறினதுக்கப்புறம் எவ்வளோ அழகாக ஜெல்லி மாதிரி கிடச்சிருக்கு. இப்போ பால் சர்பத் செய்கிறதுக்கு ஒரு டம்ளரில் 2 ஐஸ் டியூப்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்சுருந்த சப்ஜா சீட்ஸ் இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ நன்னாரி சர்பத் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பாதாம் பிசின் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பாலில் தண்ணி ஊற்றாமல் நல்லா திக்காக காய்ச்சி எடுத்துக்கோங்க. அந்த காய்ச்சின பாலை ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா கூல் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே ஐஸ் டியூப்ஸ் வேணுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா ஸ்பூனை வச்சு கலந்து விட்டுருங்க. இதில் நன்னாரி ஆட் பண்ணியிருக்கறனால நம்ம சுகர் சேர்க்க தேவையில்லைங்க. உங்களுக்கு சக்கரை பத்தலைனா வேணால் நீங்கள் கொஞ்சம் சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, வெயிலுக்கு ரொம்ப குளிர்ச்சியான பால் சர்பத் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாலில் காஃபி டீன்னு போடாமல் இந்த மாதிரி வெயிலுக்கு குளிர்ச்சியான ஐட்டம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த பால் சர்பத்தை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸையும் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கோவை அறுசுவை சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சமைப்போம், சுவைப்போம், உணவையே மருந்தாக்கி ஆரோக்கியத்துடன் வாழ முயற்சிப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.